நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் தான் பொறுமையாக நீ இருந்ததுக்கான வெற்றி கிடைக்கும். ஸோ அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன் அலையிறேன் திரிகிறேன் சுற்றுறேன், நானும் இரவும் பகலாக வண்டி எடுத்து சுற்றிக்கிருக்கேன், கார் எடுத்து சுற்றிக்கிருக்கேன், ஆனால் எனக்கான கையில் வருமானம் இல்லை, எனக்கான ஒரு போதிய சந்தோஷம் இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கான மன அமைதி இல்லை அப்படின்னு இல்லை இல்லை இல்லைன்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிங்களோ அதெல்லாம் இனிமேல் டெலி செய்யப்பட்டு உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கோச்சார கிரகங்கள் சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ இந்த வட்டம் தான் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பீங்க, அல்லது ஒரு இடம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் சரி கிரகங்களும் சரி நிறைய கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தலை. என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ன சொல்கிறோம், இந்த மாயை உலகம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாயை உலகத்தில் நீங்கள் வாழ உள்ளே போக ஆரம்பிச்சோடனே அந்த மாயை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஈர்த்து பிடிங்கிருச்சு. என் நண்பனை நம்பினேன், என் கூட பிறந்தவங்களை நம்பினேன், என் கூடவே வேலை பார்த்தவங்கள நம்பினேன், கட்டின மனைவியை நம்பினேன், கட்டின கணவரை நம்பினேன், பெத்த பிள்ளைகளை நம்பினேன், இருக்கிற எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், இருக்கிற நகையை கழட்டி கொடுத்துட்டேன், இருக்கிற இடத்த அடமானம் வச்சிட்டேன், வாங்கினேன் அடமானம் வச்சிட்டேன், இப்படின்னு எல்லாத்தையும் அவங்க காட்டின அன்பு உண்மைன்னு நினச்சி அவங்க காட்டின பாசம் உண்மைன்னு நினச்சி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வருத்தப்பட்டுக்கிறீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 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 அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன், நான் சொல்கிற தொகை ஒரு அப்ராச்மெண்ட், ஓகேவா? அதை நீங்கள் உங்களுடைய வேலைக்கு தக்கன நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 மடங்காக போட்டுக்கோங்க, 5 மடங்காக கூட போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அது கிடைக்கிறதுக்கு 5 நாள் இன்னும் 10 நாள் கூட ஆகலாம்.
சில நேரங்களில் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு மனுஷனுக்கு 1,00,000 ரூபா வேணா கூட நீ உடனே வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பீங்க, இல்லை எதையோ அடமானம் வச்சு கொடுத்துருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த இதுவும் அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா எதுவுமே யோசிக்காமல் கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்தவங்ககிட்ட கேட்டாலும் சரி, இல்லை புதுசாக யார்ட்டையா கேட்டாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பல முறை யோசிக்காங்க. ஸோ இப்போ அவ்வளோ தூரம் அழுத்தம் இருந்துச்சுல, அது சரியாக போகுது. உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கே வரப்போகுதுன்றது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய மீனராசிக்காரங்க யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, அவங்களுடைய லவ் உறுதி செய்யப்படும். சார் லவ்னா நீங்கள் என்ன யாரெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் நீங்கள் நேசிப்பீங்க. யாரை ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ அவங்கள தான் லவ் பண்ணுவீங்க. அப்போ அந்த லவ் உறுதி செய்யப்படும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ காதலில் வெற்றி உண்டு. அதே போல் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மன கசப்புகள் சரியாகும். சார் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் அந்த விஷயத்த சொல்லி இப்போ சண்டை போடுறாங்க சார். அதுவும் கூட சார் நானே மறந்துட்டேன் சார், நான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல, நான் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன், அதை மறந்துட்டாங்க, அவங்க செஞ்ச ஒரு சின்ன உதவியை வச்சு இப்போ என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க சார், இது என்ன சார் நியாயம் அப்படி நீங்கள் யோசிக்கல. இதெல்லாம் ரிப்பீட் அப்படிம்பாங்கள்ல, அது நிலை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கு ஒரு பாடம். இனிமேலாச்சும் உங்கள் பொருள் உங்களுக்காக, உங்களுடைய வேலை உங்களுக்காக, உங்களுடைய தொழில் உங்களுக்காகங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுட்டு வாழணும். பிறருக்காக போய் ஏமாந்ததெல்லாம் போதும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கவலைப்படாதீங்க, இனிமேல் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை 2022 நீங்கள் தொலைச்ச உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் தான் இந்த ஆனி மாதத்துலேருந்து அற்புதமாக வாழ போகிறீங்க. கவலையே பட வேண்டாம். ஓகேவா? கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வேகமாக தூங்குங்க. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, இங்கிட்டு போகிறீங்க அங்கிட்டு போகிறீங்க, பலபடியும் போகணுன்றீங்க. ஸோ இதை கொஞ்சம் ராகுவை தூக்கி தள்ளி வச்சுருங்க. ஓகேவா? தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக தூங்க பாருங்க. சார் நிம்மதியாக தூக்கம் வந்தால் தூங்கிட மாட்டோமா? தூங்கினாலும் பிரச்சனை வருது, இனிமேல் தூங்கினா பிரச்சனை வராது. மனசு மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சால் இந்த மாதத்தில் ஐயனாரை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஐயனாரை மனசார வழிபாடு செய்யுங்க. அகிலத்தையும் ஆளக்கூடிய சக்தி ஐயனார் மூலமாக நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலிருந்தும் மீண்டு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனி மாதமாக கிரகங்கள் வலிமையை கொடுக்கிறது என்பது உண்மை.